ஒரு பெண் உயர்ந்த வேலைகளை பார்க்கலாமா? அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வேலையை பெண்கள் செய்யலாமா என்று கேட்குறாங்க. அதாவது உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பணி தான், வேலைகளை செய்யலாம். ஆனால் எந்த வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நெறியை பேண முடிஞ்சால் தான் செய்யணும். அது என்ன நெறி என்று சொன்னால், ஒரு ஆணோடு பெண்ணு தனித்திருத்தல் என்கிறது வரக்கூடாது. ஒரு ஆணுக்கும் வரக்கூடாது. ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவன் ஒரு பொம்பளையோட தனியாக இருந்து தான் அந்த வேலை செய்யணும் என்று இருந்தால் அந்த ஆம்பளை அந்த வேலைக்கு போகக்கூடாது. பொம்பளைக்கு மட்டும் உள்ள மேட்டர் கிடையாது இது. ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் சைத்தான் மூணாவதாக இருப்பான் என்பது இது பொம்பளையில் ஒதுக்கிறதுக்கு சொல்லப்பட்டது கிடையாது, ஆம்பளையிலையும் பாதுகாக்கிறதுக்கு சொல்லப்பட்டது தான். இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வேலைக்கு நீங்கள் போங்க, எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு ஆணோடு ஒரு பெண் தனித்திருக்கக்கூடிய அம்சம் வறுமையானால் அதை தவிர்த்து கொள்ளணும். ஆண் அந்த வேலைக்கு போகவே கூடாது, பெண்ணும் போகக்கூடாது. பல ஆண்கள் பல பெண்கள் உட்கார்ந்துருக்குறாங்களா, ஓகே, அந்த மாதிரியான அம்சத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டு என்ன செய்யணும், அது செய்யணும். அல்லது ஒரு தனித்திருக்கிற நேரம் வந்துச்சுன்னா ஒரு உதவியாளர்னு இன்னொரு ஆளை பக்கத்தில் வைத்து கொண்டு அந்த மாதிரியாக 2 பேரை 3 பேராக இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு செய்ய இயலும்னு சொன்னால் அப்போ ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம். ஒரு ஆம்பளை இருக்கிறான், உதவியாளர்னு பொம்பளையை கொண்டு வந்து போட்டாங்க, அவளுடைய தான் கீழே உட்காந்தே இருக்கணும், இவன் செய்யக்கூடாது, அந்த வேலையில் இருக்கக்கூடாது. ஏன், பலர் பார்வை கண்ணில் படுற மாதிரி இருந்தால் தனித்தலில் வராது. அப்படியான அடிப்படையில் தன்னை அவன் பாதுகாத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அதை மாத்திர ஒரு ஆம்பளை இஷ்டம் எனக்கு போடு, பொம்பளையை போடாதேன்னு சொல்லணும். அதுவும் முடியலைன்னா வேலையை பார்த்துட்டு போட, நான் வேறு வேலைக்கு போகிறேன்னு போயிடணும். அப்போ இது பெண்ணுக்கு மாத்திரம் இல்லாமல் ஆணுக்கும் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக பெண்களுக்கு கூடுதலாக அவங்களுடைய உடல்களை மறைக்கிற விஷயம் இருக்கிறதுனால அந்த மாதிரியானதை பேணுற மாதிரி அவங்க ஆடை அணிந்திருக்க வேண்டும். அவங்க எந்த ஆடை அணிந்தாலும் சரி இறுக்கமில்லாத ஆடை அணிய வேண்டும். அதே போல் முகம் கை காலை தவிர மற்ற பகுதிகளெல்லாம் ஆண்களுக்கு தென்படாத வகையில் இருக்க வேண்டும். இதை பேணி கொண்டார்களேயானால், தனித்து இல்லாமல் இருப்பார்களேயானால், அப்போ எந்த வேலை பார்க்குறதுக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன இல்லை, தடை கிடையாது. அதாவது